அனைவருக்கும் வணக்கம். பணம் நம் அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க சில எளிய வழிமுறைகளை பார்ப்போம். பணப்புழக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில் பச்சை துணியில் சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது சோம்பு மூன்றையும் சேர்த்து முடிச்சு கட்டி வைக்கவும். பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்களே காணலாம். இது ஒவ்வொன்றும் சிறிதளவு போதுமானது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6 முதல் 7 மணிக்குள் குளித்து பூஜைகள் செய்து அருகில் உள்ள மளிகை கடை சென்று மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு கல் உப்பு வாங்கி வந்து உப்பு பாத்திரத்தில் போடவும். இதை ஒவ்வொரு வாரமும் செய்து வர வீட்டில் மகாலட்சுமி வரவிற்கு குறைவே இருக்காது. 27 மிளகுகளை ஒரு புதிய வெள்ளை துணியில் கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கால பைரவருக்கு விளக்கேற்றி வர நாம் நினைத்தது நடக்கும். இழந்த அனைத்தும் திரும்ப வரும். வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டமியில் இதை செய்தால் உடனடி பலன் கிடைக்கும். பணம் அதிகமாக சேர உங்களது வீட்டில் அல்லது பணிபுரியும் இடத்தில் அல்லது உங்கள் தொழிற்சாலையில் ஒரு சிறு சந்தன மரப்பெட்டியை வாங்கி வைக்க வேண்டும். அந்த பெட்டிக்குள் வில்வம், துளசி, வன்னி, ஆல இலை, வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், மல்லிகை, தாமரை போன்றவற்றை பூஜித்து வைக்க வேண்டும். இதில் பணத்தை வைத்தெடுக்கும் பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் வாரம் அல்லது மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை முழுக்கவும் நாம் சம்பாதிக்கும் பணத்தை வைத்திருக்க வேண்டும். மறுநாள் அந்த பணத்தை மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்திட வேண்டும். இப்படி அடிக்கடி செய்தால் நமது பணம் நியாயமாகவும் நல்ல விதமாகவும் நம்மை வந்தடையும். நம்மிடம் சேரும் பணம் பயனுள்ள வகையில் மட்டுமே செலவழியும். நடுத்தர மற்றும் பாமர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சந்தன மரப்பெட்டிக்கு பதிலாக கருப்பு புள்ளி இல்லாத புது மண்பானை, சுரை குடுவை, தேக்கு மரப்பெட்டி இவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்கி மேற்கூறியவாறு பயன்படுத்தலாம். இதன் மூலம் நமது பணம் மது, காமம், புகை, ஆடம்பரம், கேளிக்கை போன்றவற்றில் வீண் விரயமாகாமல் தற்காத்துக் கொள்ளலாம். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அருகம்புல் நுனி ஒன்றை பறித்து அதை பாக்கெட்டில் வைத்து செல்லும் காரியம் வெற்றி அடையும். அரச மரத்தை சனிக்கிழமை காலை 8 மணிக்குள் 108 முறை வலம் வந்து பின்பு தூப தீபம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம். செவ்வாயின் பாகமான தெற்கில் 7 நல்லெண்ணெய் விளக்கு வைத்து தூபம் காட்டி வேண்டி வர வருடக்கணக்கில் வராத கடன்களும் வந்து சேரும். ஏமாற்றப்பட்ட பொருட்களும் திரும்ப சேரும். வீட்டிலேயே இதை செய்யலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.